வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வீடியோ ஆன் பண்ண உடனே என்னைய தூக்கு, என்னைய காமி, என்னைய தூக்கு, என்னைய வீடியோல காமி, வீடியோல காமிங்க. அப்புறம் என்னோட வீடியோல வந்து நான் எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதில் நான் வருவேனான்னு செக் பண்ணுறான் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்படி நான் காட்டாமல் இருக்கிறது? பிள்ளை ஏமாந்து போயிடும். வீடியோவில் வந்து அந்த வீடியோ ஒய்யாமல் பார்க்குறேன். நான் வருவேனா, அதாவது அவன் அந்த வீடியோவில் இப்போ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டேன்னு வைங்களேன், நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இருந்தோமே இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவில் நான் வந்திருக்கேனா, இவனை நான் அந்த வீடியோவில் வச்சிருக்கேனா இல்லை எடிட் பண்ணி தூரம் எடுத்துட்டேனான்னு செக் வேறு பண்ணுறாங்க சார். அப்புறம் எப்படி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். இறக்கி விட்டுருவேன், உன்னை வீடியோவில் காட்ட மாட்டேன். ஹாய் சொல்லு, ஹாய், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாஃப்ட் சில்க் இருக்கா சிஸ்டர், சாஃப்ட் சில்க் சாரி இருக்கான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, வீடியோல வாட்ஸ்அப்லயும் எனக்கு கேட்டிருக்காங்க, யூடியூப் கமெண்ட்லயும் எனக்கு கேட்டிருக்காங்க. சாஃப்ட் சில்க் நான் சொல்லியிருந்தேன் இருக்கு சிஸ்டர், நான் அடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஷ் கலர் வச்சிருக்கேன், நிறைய கலர் வீட்டில் நானும் வச்சிருக்கேன். வீட்டில் உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து சாஃப்ட் சில்க்ல இது எல்லாமே பார்டர்லெஸ், ஆனால் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்றுல வந்து 2 விதமான சாஃப்ட் சில்க் இருக்கு. உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து 50% ஆஃபரில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இதுவும் லாஸ்ட் இயர் 2024 ஒரு 8-9 மாதம் முன்னாடி வந்த ஸ்டாக். அதனால 50% ஆஃபர் தான். நல்ல ஒரு ரேட்டு. குவாலிட்டிக்கு வந்து நான் பொறுப்பு. நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி சாரி தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கட்டி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ முடிஞ்சால் எனக்கு இன்னொரு ஃபோனில் இருக்குது. இது வந்து புது ஃபோனு, பழைய ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை இந்த ஃபோனுக்கு அனுப்பி கண்டுபிடிச்சி நான் இதில் வேணால் அட்டாச் பண்ணுறேன். நான் கட்டியிருக்கிற மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அதில் கட்டியிருக்கிறது வந்து ப்ளவுஸ், அதுக்குண்டான ப்ளவுஸ் போடலை, கான்ட்ராஸ்டாக போட்டிருந்தேன். வேறு வேறு கலரில் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் நேவி ப்ளூவில் காப்பர் கலரில் வந்து டிசைன், அங்கே என்ன ஜரி புட்டாஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா எல்லா சாரியும் நான் பிரித்து போட்டேன் அப்படின்னா மடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கதவை அடைச்சிட்டு போங்க, கஷ்டம். இது வந்து டார்க் நேவி ப்ளூ. இது வந்து ஒரு தீப்பெட்டி கலர்னு வச்சுக்கோங்க. தீப்பெட்டி கலர் முந்தானை கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தானை மாத்தி போடுறேன். இது ஒரு டார்க் கலர். எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர் தான் பிடிக்கும். இதுல வந்து பிளவுஸும் முந்தானையும் சேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளவுஸ், இது வந்து பார்டர் கிடையாது. மடிப்பு பிளீட் எல்லாமே ஈஸியா வரும். ஏன்னா இது வந்து சாஃப்ட் சில்க், அட்டை மாதிரி இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அங்க பாருங்க, அழகா வரும், ஃபிளார் மாதிரி சூப்பரா. இது வந்து ரேட்டு வந்து 600 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா என் நம்பர் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, இது வேணும்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். உடனே டிஸ்பேச் பண்ணிடலாம். இந்த ப்ளூவில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது. வரும்போது வந்து ஒரு கலரில் 4-5 பீஸ் வரும். ஆனால் எல்லாமே செலக்ட் ஒரு பீஸ் தான் இப்போ இருக்குது. இதை வந்து வேணா அனுப்பி புக் பண்ணுங்கள், உடனே டிஸ்பேச் பண்ணுறேன். புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சாரீ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்பர் கேளுங்க, கமெண்ட்டில் தரேன். இது ஒரு மெரூன் கலர். நான் அதை ஆல்ரெடி ஒரு சாரியை பிரிச்சுட்டேங்க. எல்லாத்தையும் பிரித்தா ரொம்ப கஷ்டமாக போயிடும், மடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதில் பேப்பர் வச்சு மடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம பிரிச்சுட்டேன் அப்படின்னா மடிக்கிறதுக்கு படாத பாடு, பைத்தியம் பிடிச்சி எவ்வளோ டைம் மடிக்க முடியாமல் கீழெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா. எப்பாடா முடியலை அப்படின்னு போட்டு போய் உட்காந்துருவேன். சாரி மடிக்க தெரியும், மடிக்க தெரியாமல், ஆனால் இந்த மாதிரி மடிக்க முடியாது, வராது. அதுதான் ஒரு கஷ்டம். இதில் வந்து மெரூன் கலரு பிளவுஸ் வந்து இப்படி வருங்க. பிளவுஸ் வந்து ப்ளூவும் மெரூனும் மிக்சிங் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு ஷைனிங் அந்த மாதிரி பிளவுஸு. முந்தானையும் அப்படிதான் வரும். இது பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு பயம். இது ஒரு டார்க் மெரூன் கலர். இதுவும் சேம் ரேட்டு தான். இதுவும் சேம் ரேட். ஆரஞ்சு கலர், அழகான ஆரஞ்சு கலர். ஆனால் இந்த ஆரஞ்சு மாதிரி 3 கலர் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது ஒரு ஆரஞ்சு, இது ஒரு ஆரஞ்சு, இது ஒரு ஆரஞ்சு. இது வந்து குங்குமப்பூ கலர் மாதிரி. நான் அடுத்தடுத்து காமிக்கேன். இதில் தான் நான் சாரி வச்சிருக்கேன். இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆரஞ்சு. இந்த தீப்பெட்டி கலரும் ப்ளூ கலரும் இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டும் மிக்சிங் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேடு வருது. ஒரு அழகான கலர், சூப்பராக இருக்கும். இது வந்து இது சேம் வந்து பிளவுஸ் வந்து இந்த ப்ளூவில் தான் வருங்க. பிளவுஸும் முந்தானையும் வந்து இந்த ப்ளூ. இங்கே பார்த்தீங்களா, 2 த்ரெட் வந்து மிக்சிங் ஆகி ஒரு ஷைனிங் அந்த மாதிரி வரும். பிளவுஸும் முந்தானையும் இப்படி இருக்கும். பிரித்து கட்டலேன்னு எதுவும் கோவப்படாதீங்க.
இது ஒரு அழகான ஆரஞ்சு கலர். ஆமா, அதுவும் அடுத்தும் ஆரஞ்சு தான். இது ஒரு ஆரஞ்சு கலர். நான் ஆல்ரெடி இதை பிரிச்சுட்டேன். இதுல தான் என்கிட்ட இருக்கு. இது ஒன்று வச்சிருக்கேன், அது ஒன்று வச்சிருக்கேன். ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். எல்லாமே 50% ஆஃபர் தான். இதுல வந்து உங்களுக்கு வந்து முந்தானை வந்து சேம் ஆரஞ்சா வரும். இதுதான் நான் வச்சிருக்கேன். இங்க இருங்க, சேம் இதுல சேம் கலர்ல வேற கலர் வராது. சேம் கலர்ல வந்து ஜரி வந்திருக்கும். சேம் கலர் வந்து பிளவுஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. மடிச்சு வச்சிடலாமா? அடுத்து இது வந்து ஒரு ரெட் மாதிரி, ரெட்டு நான் ஆரஞ்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ரெட் கலர், ரெட்டு மெரூனு அந்த மாதிரி 2 கலர் நூல் த்ரெட் மிக்ஸ் ஆகும் போது ஒரு கலர் கிடைக்காது. எந்த கலரும் எனக்கு எதுவும் சொல்ல முடியல. சொல்றேன், நீங்க வேற எங்கேயாவது பார்த்துட்டு இந்த சரி நான் அவ்வளோக்கு பார்த்தேன் இவ்வளோ பார்த்தேன் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே கம்மியா எனக்கு நல்லா தெரியும். நானும் நிறைய கடைகளுக்கு போறவா தான், நிறைய ஷாப்பிங் பண்றவா, நிறைய பாக்குறேன், பிசினஸ் பண்றேன், எல்லாமே தெரியும். எங்கெங்க என்னென்ன கிளாத்து, எப்படி குவாலிட்டி, என்ன ரேட்டு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு நான் வாங்கின ரேட்டை விட குறைச்சி கொடுக்கேன், அவ்வளோதான். இந்த சாரி ஏதாவது சாரி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சொல்றேன், ஆன்லைன்ல பண்ற ஐடியா எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை. என்னோட கஸ்டமருக்காக தான் இது எல்லாமே. என்னோட கஸ்டமர் வந்து கேட்பாங்க, இது போடுங்க, வீடியோ போடுங்க, சாஃப்ட் சில்க் இருக்கா, வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் எனக்கு இவ்வளோ வருஷமா 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல. இப்போ எல்லாரும் சொல்ல போயிட்டு தான் சரி போடுவோமேன்ட்டு போடுறேன். இது ஒரு பிங்க் கலர், ரோஸ் கலரு. இந்த ப்ளூ கலரு பிங்க் கலரும் மிக்சிங் ஆன ஷைனிங்கோட முந்தானையும் பிளவுஸும் வரும். சேம் ரேட்டு தான். அழகா இருக்குல்ல? எனக்கு இந்த மாதிரி பிங்க் ரெட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கட்டினா நம்மளை கலராக காமிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஆரஞ்சு கலர். நான் உங்களுக்கு இது ஆரஞ்சு இல்லை, பீச் கலர். உண்மையிலே சொல்றேங்க, நான் ரொம்ப நாளாக எனக்கு பீச் கலர் பிடிக்கும். ஏன்னா இந்த சாரியை வந்து நான் எவ்வளோ டைம் தெரியுமா கடையில் வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வரும்போது இந்த சாரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் கட்ட போகிறேன், இது மேலே எனக்கு ஒரு கண்ணு, இதை நான் கட்டிடலாமா, எடுத்து சட்டை தச்சு ப்ளவுஸ் தச்சு இதை கட்டிக்கலாமா, எடுத்துட்டு வச்சிருவேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சாரி எடுத்துட்டு ஒரு டைம் கட்டிட்டு அப்படியே வீட்டில் சும்மா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு அது எடுக்கவும் மனசு இல்லை. ஆனால் இந்த கலரில் என்கிட்ட நிறைய இருக்குது, இதே கலரில் நிறைய இருக்குது, இதையும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. இது வந்து ரொம்ப நாள் இது மேலே எனக்கு ஒரு கண்ணு. இது வந்து எப்படின்னா ஒரு ராயல் கலர்னு சொல்லலாம், ராயல் லுக் இருக்கும். இதில் வந்து இந்த ஒரு பீச் கலரில், பீச்சில் வந்து காப்பர் கலரில் புட்டாஸ் போட்டிருக்கும் சாரி ஃபுல்லாக. இது வந்து முந்தானை, பிளவுஸும் அதே மாதிரி தான், சேம் இதில் தான் இருக்கும். இது ரொம்ப நாளாக கண்ணு வச்ச சாரி இது வந்து. அதனால் இதை பார்த்தாலே எனக்கு என்ன தெரில, எடுக்கணும்னு நிறைய டைம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வச்சிருவேன். ஏன்னா எவ்வளோ தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை சாரியாக தான் எடுக்கிறது அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்ச சாரி, என்னோட ஃபேவரட். வந்து ஆஷ் கலர்லயே 3 விதமான ஆஷ் இருக்கு. சிமெண்ட் கலர் இது ஒரு கலர், இது ஒரு ப்ளூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் சேம், ஒரே கலரு ஒரே டிசைன். இது கொஞ்சம் மாறும், டிசைனும் மாறும், கலரும் மாறும். நல்லா இருக்குல்ல? இதுல வந்து பிளவுஸ் என்ன கலரு, சேம் கலர் தாங்க. பிளவுஸும் முந்தானையும் சேம் கலர் தான் வரும். இதுவும் எல்லாமே ஆஃபர். நான் இப்ப காமிச்சது எல்லாமே ஆஃபர் ரேட், சேம் கலர் சேம் டிசைன். அதனால ஒண்ணை மட்டும் நான் காமிக்கிறேன், பிரிக்க முடியாது. இந்த பாத்தீங்களா, கிரீன் கலர் முந்தானை, லைட் ஏலக்காய் கிரீன் முந்தானை, பிளவுஸும் அப்படிதான் வரும். அதுல என்ன கலர் முந்தானை பிளவுஸ் பார்க்கலாம் சொல்லிட்டேன், மாறிடக்கூடாது. சேம், ரெண்டுலயுமே அந்த கிரீன் தான் முந்தானை, பிளவுஸ் ரெண்டுமே. மெரூன் இதுல 2 பீஸ் இருக்கு, நான் பார்க்கல, சாரி இப்பதான் பாக்குறேன். இது வந்து ஒரு டார்க் சிமெண்ட் கலர்னு சொல்லலாம், நேவி ப்ளூ. 2 நூல் வந்து மிக்ஸ் ஆகும் போது அது என்ன கலர் நம்மளால சொல்ல முடியல. டார்க் சிமெண்ட் சொல்லலாம், இல்ல டார்க் நேவின்னு சொல்லலாம். ரெண்டுமே இல்லாத மாதிரி இருக்கும். காப்பர் கலர் ஜரி போட்டு இதுல வந்து நான் பிளவுஸையும் இதையும் காமிக்கிறேன். இது பிளாக் கிடையாது, பிளவுஸ் சேம் கலர், பிளவுஸ் சேம் கலர், முந்தானை சேம் கலர் தான், ஒரே கலர் தான். ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி கசகசன்னு இருக்காது, அட்டை மாதிரி இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நீட்டா இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போறதுக்கு, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளா கட்டிக்கலாம். கட்டினா ஒரு நீட் ரிச் லுக், ராயல் லுக் இருக்கும், நல்லா இருக்கும். நான் கட்டியிருக்கிற ஃபோட்டோ முடிஞ்ச அளவு நான் அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு மாற்றி அட்டாச் பண்ண பார்க்குறேன். அது வந்து கோவிலுக்கு போகும்போது நான் எடுத்திருக்கேன். அந்த இது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பேன். நீங்கள் வேறு எந்த விதமாக வேணாலும் அதை வந்து அந்த சாரியை கட்டிக்கலாம். அதாவது லுக்கு, ஹேர் ஸ்டைல் சரி, ஜுவல்ஸ் போடுறதும் சரி. அது வந்து பிறந்த நாளுக்கு கூட நான் அந்த சாரியை தான் நான் கட்டிட்டு கோயிலுக்கு போனேன், நெல்லையப்பர் கோயிலுக்கு. அந்த ஃபோட்டோ கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வந்து
இப்போ ஒரு 6-7 மாதம் முன்னாடி எடுத்ததுனால ரொம்ப பேக்கில் கிடக்கும், நிறைய ஃபோட்டோ எடுக்கிறனால. அதனால தான் முடிஞ்ச அளவு தேடி அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த சாரிக்கு போகலாமா? அடுத்து வந்து என்னோட ஃபேவரட் கலர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக கூட நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டேன் தெரியுமா? சாரீ ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டு ஒரு சாரீ. ஆனால் அந்த கிளாத் இது இல்லை, ஆனால் அந்த கலரு எனக்கு இந்த கலர் என்னன்னு தெரியல பிடிச்சிருக்கு. லாவெண்டர், லைட் லாவெண்டர். இதில் ஒரே ஒரு பீஸ் தான், எல்லா பீஸும் போயிட்டு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஒரு அழகான கலர், கட்டினாலே அப்படி ஒரு அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர், இங்கே பாருங்க, ப்ளூ கலரில் ப்ளவுஸு, ப்ளூ கலரில் முந்தானை, பேப்பர் வச்சு மடிச்சிருக்காங்க. பிரித்தா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். இங்கே இருங்க, ரொம்ப அழகான கலர். இதுவுமே ஆஃபர் தான், எல்லாம் 2 பீஸ் இருக்குது. இது ஒரு ப்ளூ, இந்த ப்ளூ இப்படி ஒரு, அது ப்ளூன்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து பார்த்தா க்ரீனாக தெரியும், ஒரு டபுள் ஷேடு அடிக்கும். இந்த சைடு இருந்து பார்த்தா ஒரு கலர், அந்த சைடு இருந்து பார்த்தா ஒரு கலர், அந்த மாதிரி தெரியும். 2 நூல் மிக்சிங். இது ஒரு பிஸ்தா கிரீன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரீன். இதுதான் முந்தானை, ப்ளவுஸு. இப்படி காமிக்கிறேன்னு கோவப்படாதீங்க. கிரீன் கலர். இது எல்லாமே உண்மையிலே சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு அவ்வளோ ஒரு அழகான கலர்ஸு, அழகான ஒரு சாரீ. கட்டினா அப்படி சூப்பராக இருக்கும். என்னைய விட்டால் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க, ஆனால் இது எல்லாத்துலேயுமே என்ற சாரீ இருக்குது வீட்டில். அதனால் இது சேம் இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடில் முந்தானை, ப்ளவுஸ். இது ப்ளவுஸு, இது வந்து முந்தானை. ரொம்ப அழகான ஒரு கலர். இது கட்டினாலே நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு எதுக்குனாலும் கட்டிக்கலாம். இது ஒரு மெரூன் கலர் சாஃப்ட் சில்க்கு. அதில் வந்து எல்லோ கலர் ப்ளவுஸு, எல்லோ கலர் முந்தானை வந்திருக்கு. இதுலேயே நிறைய பீஸ் வந்துச்சு, எல்லாம் போயிட்டு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு. டார்க் ஆஷ் கலர் மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சேன் தெரியுமா? அது ஒரு குவாலிட்டி. இது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் மாறும். அதோட இது ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் அதோட இது கொஞ்சம் ஒரு படி மேலே குவாலிட்டி. அதனால இது ஒரு ரேட்டு, அது ஒரு ரேட்டு. சேம் சாஃப்ட் சில்க் தான், பார்டர் இல்லாத சாரி தான், பார்டர்லெஸ் தான். ஒரு டார்க் சிமெண்ட் கலர் மாதிரி காப்பர். இது வந்து முந்தானை, இது முந்தானை, இது வந்து பிளவுஸ் சேம் மெரூன் கலர். இத பாருங்க, பிளைன் மெரூன் கலர். இது ஒரு அழகான சாரி தான். அப்புறம் இது ஒரு கிரீன் கலர். இது என்ன கிரீன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு இதில் வந்து பார்டர் இருக்கும். அதோட இது கொஞ்சம் ஒரு குவாலிட்டி கூடன்னு சொன்னல, அந்த மாதிரி இதில் வந்து பார்டர் இருக்கும். ஒரு அழகான க்ரீனு, அது டபுள் ஷேடு மிக்சிங்கில் இருக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்த சாரிக்கு போயிடலாமா? என்னம்மா வந்துட்டியா? இது ஒரு வெந்தய கலர் மாதிரி ஒரு சாரி. ப்ளூ கலர்ல முந்தானையும் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளவுஸ் நீலம் ப்ளூ, இது வந்து முந்தானை. இது ஒரு பார்டர்லெஸ். உங்களுக்கு எந்த சாரி வேணும்னாலும் சரி, அதோட டீட்டெயில் வேணும்னாலும் சரி, ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அதோட ரேட் அவங்க அனுப்பிடுவாங்க. இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து 2 ரேட் இருக்கும். கம்மி 50% ஆஃபர் தான். 600 ரூபாய் 650 ரூபா அந்த மாதிரி தான் எல்லா சாரியுமே. இது வந்து ஒரு கிரீனு. உண்மையிலே சொன்னாங்க, ஒரு பீச் கலர் எனக்கு கண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கிரீன் கலர் மேலேயும் ஒரு கண்ணு எனக்கு. இதை நான் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமான்னு எனக்கு மனசு உணர்த்திக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர் ரொம்ப பிடிக்கும். இது டார்க் கிரீனு. இந்த கலர்ல வந்து தீப்பெட்டி கலரா என்ன கலர், இந்த டபுள் மிக்சிங். இது வந்து இதில் முந்தானை, இது வந்து பிளவுஸு சேம் கலரு, பிளைன் பிளவுஸு கிரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சாஃப்ட் சில்கில் இருக்கிறத நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த சாரியாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி டீட்டெயில் கிடைக்குங்க. 2 ரேட்டு தான் இதில் இருக்குது, 600 ரூபா 650 ரூபா, அவ்வளோதான். உங்களுக்கு வேணுன்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான். சாஃப்ட் சில்க்கு கேட்டவங்களுக்கு 4-5 பேர் சிஸ்டர்ஸ் கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான், அவங்களுக்காக வீடியோ போட்டுட்டேன். யாருக்காவது பிடிச்சிருந்துன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு உடனே டிஸ்பேச் பண்ணிடலாம். உடனே மீன்ஸ் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கு டிஸ்பேச், அப்படி. இது எல்லாமே நான் இப்போ காமிச்சோம்ல, அது மட்டும்தான் சாஃப்ட் சில்கில் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி போடுறதுனால க்ரீம் எல்லாம் விட்டுற மாட்டேன். நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருக்கு கண்டிப்பாக ரெகுலராக கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதில் எந்த இதுவுமே இல்லை.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து க்ரீம் பற்றி தான் வரப்போகுது, ஃபேர்னஸ் க்ரீம் பற்றி, நைட் க்ரீம் பற்றி. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.